ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் வ்ளாகேஜ் ஆஃப் சுபா. ஸோ இன்றைக்கான வ்ளாக் என்னென்னா, நான் வந்து டே இன் மை லைஃப் தான் எடுக்கலான்ட்டு இருக்கேன். இன்றைக்கி வந்து சண்டே. ஸோ இன்றைக்கான டேயில் நான் என்னெல்லாம் பண்ணுறேன்றது தான் உங்களுக்கு வந்து வ்ளாகாக வரும். ஸோ மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்டும் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வ்ளாக் என்ன வரும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருக்கீங்களும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த வ்ளாக் வந்து நான் இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொண்டு போவேன். ஸோ கண்டினியூவாக நீங்கள் பாருங்கள். இந்த வ்ளாக் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகும். இன்றைக்கி வந்து சண்டே ஸ்பெஷலாலாம் நிறைய நடக்கும். ஸோ அதுக்காக தான் ஆக்சுவலி இன்றைக்கி மார்னிங் வந்து கோவில் போகணுன்றது தான் பிளானு. பட் கோவிலுக்கு வந்து போகவே முடியல. தூங்கியாச்சு, ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. ஸோ எழுந்திரிக்கும் போதே மணி 9 o'clock ஆகிடுச்சு சண்டே நல்லா சொல்லிவிட்டு. ஸோ பாருங்கள் வீடியோவை எப்படிலாம் இருக்குன்னு சொல்லிவிட்டு. அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஷார்ட்ஸ் எடுக்க வேண்டிய வேலை இருக்குது. அதுக்கப்புறம் வந்து லாங் வீடியோக்கும் நான் வீடியோ ஷூட் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. இப்போ வந்து நான் ஹேர் வந்து நேற்று நான் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். லைட்டாக தான் அப்ளை பண்ணியிருந்தேன், ரொம்பலாம் அப்ளை பண்ணல. அதுவே நல்லா இழுத்துக்குச்சு. அடிக்கிற வெயிலுக்கு வந்து ஹேரை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிச்சு ஆயிலை. ஸோ இப்போ வந்து நான் ஒரு ஹேர் மாஸ்க் தான் ட்ரை பண்ண போகிறேன். ஒரு 10 o'clock 10:30க்கு மேலே தான் இந்த ஹேர் மாஸ்க்கு. அது வந்து மினி வ்ளாகில் நான் ஷேர் பண்ணுவேன் அந்த ஹேர் மாஸ்க்கு. அது வந்து ஹேக்டர்ஸோடைய ஹேர் மாஸ்க்கு. ஸோ அதை மினி வ்ளாகில் ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் லாங் வீடியோவில் அப்படியே கண்டினியூ பண்ணுவேன். ஹேர் வாஷ் வந்து எப்படிலாம் நான் பண்ணுறேன். ஸோ ஓகே, கண்டினியூவாக பாருங்கள் வ்ளாகை. ஸோ அப்படியே காலையில் வந்து நான் ஜீரா வாட்டர் தான் குடிப்பேன். ஸோ அதுக்காக வந்து ஜீரா வாட்டரும் போட்டு கொஞ்சம் சூடாக இருந்துச்சு. அதை வந்து அப்படி தான் அந்த வார்மாக கொஞ்சம் நம்ம எப்படி டீ காஃபிலாம் குடிப்போமோ அந்தமாரி தான் நம்ம குடிக்கணும் ஜீரா வாட்டரு. இட்லி ஊற்றி வைக்க சொன்னாங்க, இட்லியும் ஊற்றி வச்சுட்டேன். சைட் டிஷ் தான் என்ன பண்ணுவாங்கன்னு வந்து தெரியல. அதுக்குள்ளே வந்து இந்த லாண்ட்ரியும் போட்டேன் மிஷினில். ஸோ பெட்ஷீட்டு அதுக்கப்புறம் வந்து பில்லோ கவர்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து வீக்லி ஒன்ஸ் நான் துவைச்சிட்றது. அதை வந்து இப்போ போடணும். போட்டுட்டு இப்போ புதுசாகவும் எடுத்து அதை இது பண்ணியாச்சு, சேஞ்ச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து அந்த ஹேர் மாஸ்க் சொல்லியிருந்தேன்ல, அதை தான் நான் இப்போ பண்ண போகிறேன். அந்த ஹேர் மாஸ்க்கு அது வந்து மினி ஷார்ட்டில் நான் ஷேர் பண்ணுவேன் பாருங்கள். ஸோ அப்படியே குளிச்சுட்டு வந்தாச்சு. அந்த ஹேர் மாஸ்க்கெலாம் வந்து ஷூட் பண்ணிவிட்டு அது மினி வ்ளாகில் நான் ஷேரும் பண்ணிட்டேன். ஸோ அப்படியே குளித்து முடிச்சுட்டு வந்துட்டு ஒரு சிம்பிளான ரொட்டீன் தான் நான் அதை ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. மார்னிங் ஸ்கின் கேர் நான் எப்படி பார்த்துக்கிறேன்னா, குளித்து முடிச்சுட்டு நல்லா சிம்பிள் ஃபேஸ் வாஷில் தான் நான் கிளென்ஸ் பண்ணிக்கிறேன். கிளென்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நார்மலாக பான்ஸோட ஹைட்ராலனிக் மிராக்கலோடைய மாய்ஸ்சரைசர் இருக்குல்ல, அதை வச்சு நல்லா போட்டுப்பேன். இவ்வளோ தான் நான் போடுறது. ஏன்னா வந்து இப்போ நான் குக்கும் பண்ண போகிறதுனால பயங்கரமாக ஸ்வெட் ஆகும். ஸோ அது தங்காந்தியா ஸ்கின்னுக்குன்னு சொல்லிவிட்டு இதை மட்டும் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து போட்டு மட்டும் வச்சுக்கிறது, அவ்வளோதான். அப்புறம் மெயினாக லிப் பாமும் கண்டிப்பாக போட்டுப்பேன் ட்ரை ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு. இதை தான் இந்த மார்னிங் நான் இந்த ரொட்டீன் தான் ஃபாலோ பண்ணிப்பேன். ரொம்ப ஆகாவோலாம் எடுத்துக்க மாட்டேன். அப்படியே வந்து காலையில் மணி 12 ஆகிடுச்சு சாப்பிட்றதுக்கு. இது வந்து இட்லியும் அதுக்கப்புறம் வந்து தேங்காய் சட்னி தான். அப்படியே டிவி பார்த்துக்கிட்டு சாப்பிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான் வந்து நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 1:32 ஆகுது. இப்போ வந்து சமைக்கணும். நான் தான் வந்து சண்டே சமையலோட ஷெஃப்ன்ற மாதிரி. ஸோ என்ன மெனுன்றது வந்து ஒரு மினி வ்ளாகில் நான் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கான மெனு என்னன்றதை நான் வந்து ரெசிபி வந்து கேப்சர் பண்ணுறேன், அதோடைய ரெசிபீஸ் எல்லாம். ஸோ நீங்கள் வீடியோவில் பாருங்கள். அப்படியே இப்போ நான் வந்து இதில் நெய்யும் அதுக்கப்புறம் வந்து 4 ஸ்பூன் நெய், அதுக்கப்புறம் வந்து 2 ஸ்பூன் எண்ணெய்ன்ற மாரி ஊற்றிருந்தேன் பிரியாணிக்கு. பட்டை கிராம்பு நம்மளுடைய ஸ்பைசஸ்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் மட்டும் இப்போ போட்டிருக்கேன். இது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனில் வரணும் பிரியாணிக்கு. அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்க வேண்டியதான். மூடி போட்டு வதக்கினா நல்லா கொஞ்சம் வதங்காது, ரொம்ப வந்து இதுவாக தான் இருக்கும், தண்ணி படிஞ்ச மாரி ஆகிடும். ஸோ அந்தமாரி வதக்காமல் இப்படி ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இப்படி திருப்பி விட்டோம்னா நல்லா வதங்கிடும். ஸோ அது வந்து நல்லா வதங்கட்டும். ஸோ இதில் வந்து ஒரு 4 பச்சை மிளகாய் மட்டும், ஒரு 2 பச்சை மிளகாய் கீனி போட்டு 2 பச்சை மிளகாய் வந்து அப்படியே முழுசாகவே காம்பை மட்டும் கிள்ளிட்டு
வாஷ் பண்ணி போட்டுக்க வேண்டியது. அது இந்தமாரி ப்ரௌன் ஆகிட்டோம். இப்போ இந்த டைமில் வந்து உப்பும் அதுக்கப்புறம் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டால் ஓரளவுக்கு வந்து பிரண்டு நல்லா வரும். இந்தமாரி தான் எண்ணெய் பிரியணும். அப்போ தான் வந்து இந்த பிரியாணிக்கான டேஸ்ட்டு எப்படி தான். ஸோ இப்போ வந்து இந்த கரண்டியில் வந்து ஒரே ஒரு ஸ்பூனு இதுக்கும் பாதி வந்து கல்லுப்பு போட்டு அதுக்கப்புறம் வந்து இதே இதில் பாதி வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு இது போட்டு நல்லா பெரட்டணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டும் இந்தமாரி வந்து நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸ்மெல்லும் போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து தக்காளி தான் போடணும். இதுக்கு தக்காளியும் போட்டுக்கலாம். இது எத்தனை தக்காளி? 3 தக்காளி இருக்குமா? 3 தக்காளி வந்து கட் பண்ணி இந்தமாரி போட்டு வதக்குங்க நல்லா. கரம் மசாலா ஒரு ஸ்பூன், அதுக்கப்புறம் வந்து தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து மஞ்சத்தூளும் நம்மளுடைய வெறும் மிளகாத்தூள் பேக்கெட் இருக்குல்ல, அதுவுமே சக்தி வெறும் மிளகாத்தூள் அது போட்டுக்கோங்க. இது ஒரு 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். அதுக்கப்புறம் இதுவும் வந்து மிளகாத்தூள் வந்து இந்த அளவு ஒரு ஸ்பூன் போட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/2 கலந்தால் போதும். ரொம்ப காரம் வேண்டாம். இந்த அளவு போதும். இப்போ இதை நல்லா வந்து இதை வதக்கிக்கலாம். டிகிரி கம்மி பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து இந்தமாரி நல்லா தொக்கு மாதிரி பிரண்டு வந்துடுச்சு பார்த்தீங்களா? எல்லாமே சேர்ந்து ஒன்றா சேர்ந்து இப்படி தான் இருக்கணுமே. இப்போ நம்ம அப்படியே சைடில் வந்து எண்ணெயும் அந்த பிரிஞ்சிருக்கு, நெய்யும் பிரிஞ்சிருக்கு பாருங்கள் அப்படியே. இப்போ இந்த ஸ்டேஜில் தான் வந்து நம்ம புதினா வந்து ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கணும். புதினா போட்டால் அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும் பிரியாணிக்கு. போட்டு இதை ஒரு சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த கரண்டி இதில் வந்து 3 இது நான் தயிர் ஊற்றிக்கிறேன். 3 ஸ்பூன் ஆஃப்னு சொல்ல முடியாது, கரண்டி தான் நான், அதனால் கரண்டி தான்ற பாருங்கள். கரண்டியில் 3 கரண்டி ஊற்றிக்கிறேன் நான். புதினா போட்டோம். புதினா வந்து நல்லா வதங்கிட்ட பிறகு தயிர் வந்து கர்டு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு போடல, இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் போட்டு மேரினேட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்தமாரி வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை வந்து அப்படியே போட்டுக்கலாம். நம்ம புதினா தயிர் போட்டோம்ல, இந்தமாரி வந்துடுச்சு பாருங்க. அப்படியே 2 பார்ட்டிஷனாக பிரியணும், தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்தமாரி நல்லா கிரேவி பதத்தில் தொக்கா மாரி ஒன்றா ஊட்டி இருக்கணும். இதுதான் நல்ல கரெக்டான ஸ்டேஜ். இப்போ இந்த இது வந்து போட்டுக்கலாம். சிக்கன் மேரினேட் பண்ணதை வந்து போட்டுக்கலாம். சிக்கன்லேயே வந்து எண்ணெயும் வரும், தண்ணியும் வரும். ஸோ ஊற கொஞ்சமாச்சும் அதோடைய ஆயிலோட எக்ஸ்ட்ராக்ட் ஆகும் சிக்கன்லேருந்து. அதுக்கப்புறமும் தண்ணியும் எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். சிக்கன் பிரியாணி பொறுத்த வரைக்கும் ரொம்ப நீச்ச ஸ்மெல் இல்லாத அளவுக்கு சிக்கனை வந்து நல்லா கழுவுறதுல தான் ரொம்பவே இருக்குது. எந்த ஒரு இதுவும் இல்லாமல், எப்படி சொல்கிறது, நீச்ச கவுல் இல்லாமல் நல்லா வந்து அந்த பிளட்டெல்லாம் வந்து அதோடைய கிரம்ஸ்லாம் ஒட்டிகிட்ருக்கும். ஸோ அந்தமாரிலாம் இல்லாமல் க்ளாத் ஆகாமல் லெமனும் மஞ்சத்தூள் கல்லுப்பு இந்த 3த்தையும் போட்டு நல்லா கழுவுறதுல தான் இருக்குது. ஸோ இதை வந்து இப்படி நல்லா பரட்டி விட்டு நம்ம இதுவாக இருந்ததெல்லாம் நல்லா தொக்கு மாதிரி இருந்ததில்ல, அதில் வந்து சிக்கன் போட்டோன்னே இது வந்து நல்லா 2த்தையும் பரட்டி விட்டு நல்லா மர்ஜ்டாக இருக்கணும். இப்போ இதை வந்து மூடி வச்சுட்டு போயிடலாம். கொஞ்சம் வேகும் போது அதுலேருந்து தண்ணி வரும். அதுக்கப்புறமும் நம்மளுக்கு வந்து வெந்த ஒரு என்ன சொல்கிறது 50% 55% வெந்துருச்சுன்னா அப்புறம் நம்மளுக்கு டம் போடும் போது ஈஸியாக இருக்கும். தண்ணி வந்து பிரிஞ்சு வந்திருக்கு, வெந்திருக்கும். 55% வெந்துருச்சு சிக்கனு. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த தண்ணி சாதம் ஊற வச்சுருக்கோம்ல பாஸ்மதி ரைஸு, அதை வந்து சாதம் மட்டும் போட்டுக்கலாம்.
க்ளோஸ் பண்ணிவிட வேண்டாம். 10 மினிட்ஸ் வந்து ஹையில் வச்சுட்டு அப்புறம் வந்து ஒரு திருப்பி ஒரு 10 மினிட்ஸ் வந்து டம் போட்டோன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இதை தான் நான் பண்ணுற ஸ்டெப்ஸ் ஆஃப் பிரியாணி சொல்லுவேன் நான். கத்திரிக்காய் கிரேவிக்கு ரெடி ஆகிட்டுருக்கு இந்த சைடு. எப்படி கொஞ்சம் காரம் உப்புலாம் கரெக்டாக இருக்கணும் பிரியாணியில். ஸோ இப்போது நான் வந்து 15 மினிட்ஸ் டம் போட்டு எடுத்தது தான் இது. நான் ஸ்லோமோவில் எடுத்திருக்கேன் பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு பிரியாணி. அப்படியே உதிரி உதிரியாக நல்லா வந்து ஒன்றும் ஒட்டாத அளவுக்கு இருக்குது. ஸோ அப்படி தான் இருக்கணுமே. அந்த 15 மினிட்ஸ் ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் வந்து ஹை ஃப்ளேமில் டம் போட்டு அப்புறம் வந்து இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் ஆர் 15 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சு நல்லா லிட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணி அந்தமாரி தம் போடுங்க. இந்தமாரி உரல் வச்சு டம் போட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக உங்களுக்கு இந்தமாரி வந்துடும். பாருங்கள் அவ்வளோ இதுவாக இருந்துச்சு. நான் அந்த 10 மினிட்ஸ் டம் போடும் போது அந்த இதில் வந்துடுச்சு. இன்னும் நான் அந்த இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் போடலான் தான் இருந்தேன். ஆனால் அதை நான் 10 மினிட்ஸ் 12 மினிட்ஸ் கிட்டே எடுத்துக்கிட்டேன். நல்லா சூப்பராக ஆகிடுச்சு. நான் இப்படி பெரட்டும் போதே வந்து அந்த சிக்கன்லாம் வந்து சூப்பராக உடஞ்சிது. ஸோ அப்படி தான் இருக்கணுமே. ஸோ இந்த பதத்தில் வரணுமே. இப்போது எப்படி சூப்பராக வந்துச்சு பாருங்கள். அப்படியே நான் கலரும் போதே வந்து அந்த சிக்கனுடைய பீஸ்லாம் வந்து உடையுது. அந்த அளவுக்கு வெந்திருக்கு சூப்பராக. நாங்கள் வந்து 7 இதில் கூட நாங்கள் எடுக்கல. பெரிய முள்ள 7 கேப்பில் இருக்கும்போது கூட எடுக்கல. 9 வந்தோடனே தான் எடுத்தோமே. சரி கொஞ்ச நேரம் விடலாம், நல்லா டம் ஆகணும் அப்படின்னு சொல்லி. இப்போ ஃபைனலாக வந்து ஸ்லோமோவில் தான் இதுவும் நான் எடுத்தது. இது வந்து நெய் ஊற்றி லாஸ்ட்டில் இறக்கும் போது நெய்யும் கொஞ்சம் ஒரு அரை இது ஒரு லெமனை வந்து பிழிஞ்சு விட்டு எடுங்க. அப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃபைனலி இறக்கும் போது இப்படி தான் நீங்கள் பண்ணி எடுக்கணும். கண்டினியூ பண்ணுங்க இந்த வ்ளாகை. நம்ம வந்து ஈவினிங் என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். போய் கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ சூப்பராக வந்து பிரியாணி, கத்திரிக்காய் பச்சடி, அதுக்கப்புறம் கத்திரிக்காய் பச்சடி இல்லை, அது கத்திரிக்காய் தொக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பிரிஞ்சாலாம் வச்சு சாப்பிட்டாச்சு. அப்புறம் ஒரு டெசர்ட்டுக்கு வந்து இந்த அமுலோட ஃப்ரான் ஸ்டிக்கோடையது தான். இது நல்லா இருந்தது. இதை ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி இந்த அமுலோடைய குல்ஃபி அந்தமாரி தான் நாங்கள் ட்ரை பண்ணுவோம். இது புதுசாக இருந்ததுனால வாங்கினோம். அதுக்கப்புறம் ஈவினிங் ஆகிடுச்சி. நான் ஒரு தூக்கமும் போட்டு எழுஞ்சிட்டேன். ஒரு 2 ஹவர்ஸ் தூங்கிட்டேன். அப்புறம் ஏஞ்சிட்டு இப்படி தான் வந்து முழிச்சு பார்த்துட்ருக்கேன் நான் என்ன ஆக போகுதுன்ட்டு. அதுக்கப்புறம் டீ போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ டீயும் குடிச்சு முடிச்சாச்சு. வீடியோக்காக ரெடியும் ஆகிட்டேன். நான் வீடியோ எடுக்கலான்னு பார்க்குறேன். பட் வந்து என்ன ட்ரெஸ் அவுட்ஃபிட் போடுறதுன்னு சொல்லிட்டு வார்ட்ரோபை பார்த்துக்கிட்டே இருக்கேன். வார்ட்ரோபுடைய நிலமை பார்க்குறீங்களா? எங்கள் வீட்டில் வார்ட்ரோப் எப்படி இருக்குன்றத பாருங்கள். இதுதான் காய்ஸ் எங்களுடைய வார்ட்ரோபுடைய நிலமை. இப்படி குவிஞ்சு போய் சரியாகவே இல்லாத நிலமையில் இருக்குது. எத்தனை வாட்டி சரி பண்ணாலும் எழுத்து போட்டு இப்படி நொந்தி வைக்கிற நிலமையாக ஆகி போக்கிட்டது. வார்ட்ரோபு இதுன்ட்டு எனக்கு ஒன்றுமே புரியல. எப்படி இது இழுத்து அடுக்கிறதுக்குள்ளே ஆகிடும் போல். மணி 12 ஆகிடும் போல், அந்தளவுக்கு இருக்குது. ஸோ இதுக்குன்ட்டு தனி டைம் வரும்ல, அப்போ பார்த்துக்கலாம் விடுங்க. இப்போ என்னால் சத்தியமாக எதுவுமே வந்து ஷூட்டுக்கு என்ன எடுக்கலான்னு நான் பார்த்துட்ருக்கேன். ஐ மீன் என்ன வீடியோக்கு வந்து அவுட்ஃபிட் போடலான்ட்டு யோசிச்சுட்ருக்கேன். ஆனால் இது தேடி முடிக்கிறதுக்கே மணி ஆகிடும் போல். ஸோ ஆல்ரெடி போட்டதே இருக்குது. ஸோ அதுவே போட்டுக்கலான்னு தான் நான் பார்க்குறேன். அன்றைக்கி வெளியில் போயிட்டு தான் நான் எடுத்துகிட்டு வந்து வச்சது. அதுவே தான் இருக்குது. அதுவே தான் போட்டுக்கலான்னு தான் பார்க்குறேன் நான். ஹேர் ஸ்டைல்லாம் முடிஞ்சிருச்சு. அழகாக இங்கே ஒரு பஃப் மாரி வச்சுட்டு அப்படியே வந்து ஃப்ரெஞ்ச் பிரைட் போட்டிருக்கேன் நான். உங்களுக்கு வந்து சீக்கிரமாக ஹேர் ஸ்டைல் வீடியோவும் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்ன, இப்போ வந்து டைம் வந்து 8:53 ஆகுது. ஈவினிங் ஏஞ்சிட்டு நான் வந்து கொஞ்ச நேரம் இந்த சூப்பர் சிங்கர் பார்த்துட்ருந்தேன். அதுக்கப்புறம் டீ போட்டு கொடுத்தாங்க, அது குடித்தேன். அதுக்கப்புறம் வந்து சிஸ்டருக்கு வந்து தலையில் வந்து கொஞ்சம் ஹைன் பண்ண வேண்டியது இருந்தது. ஹேரை வந்து நல்லா ஹைன் பண்ணி விட்டேன். அப்படியே வந்து டிவியை தான் பார்த்துட்டு இருந்தேன். சார்ஜர் ஏறிட்டு இருந்தது மெயினாக மொபைலுக்கு. சார்ஜரும் ஏறிடுச்சு. இப்போது வந்து ஷூட் தான் எடுக்கணும் எனக்கு அடுத்த வீடியோவுக்கு, லாங் வீடியோவுக்கு தான். அதுதான் பார்க்குறேன். ஸோ ஷூட் எடுக்கும் போது நான் கண்டினியூ பண்ணுறேன்.
அது வரைக்கும் கண்டினியூ பண்ணுங்க வ்ளாக். ஷூட்டுக்காக ரெடிலாம் ஆகிட்டேன். அப்படியே உக்காஞ்சிட்டே இருக்கேன். எனக்கு எடுக்கணும்னு அந்த தோணவே இல்லை. அப்படியே கொஞ்ச நேரம் அந்த டிவியே பார்த்துக்கிட்டு உட்காந்துருந்தேன், இந்த ஒய்ஃபைல லைஃப்ன்ற இந்த ஷோவை. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அந்த குக்கு வித் கோமாளி ஷோவையும் உட்காந்து பார்த்துன்னு இருக்கேன் நான். எடுக்கலாமா வேண்டாமா, நான் ரெடியெலாம் ஆகிட்டேன். எனக்கு அப்படியே தோணுது, அப்புறம் எடுத்துக்கலாமா இல்லை நாளைக்கு எடுத்துக்கலாமா இன்றைக்கி எடுத்துக்கலாமா அப்படி இப்படின்னு தோணுது. அப்புறம் எனக்கு திடீர்னு வந்து செம்மையாக லெக் பெயினும் வந்துடுச்சு எனக்கு இந்த ஃபீட் கிட்ட. சுடு தண்ணி கூட வந்து கல்லுப்பும் லெமனும் போட்டு கொஞ்ச நேரம் நல்லா சோக் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான், நான் வந்து வீடியோ எடுத்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஜஸ்ட் நோ இப்போ தான் நான் வீடியோவும் எடுத்து முடித்தேன். அதுக்கப்புறம் இன்றைக்கான டே வந்து கொஞ்சம் ப்ரொடக்டிவாக தான் போச்சு. அது சமயம் வந்து மதியானமும் நல்லா தூங்கியாச்சு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 12:02 ஆகுது. இப்போ தான் வந்து இந்த வீடியோவும் எடுத்து முடித்தேன். அது ஹேர் கேர் வீடியோ தான் நான் உங்களுக்கு வந்து லாங் வீடியோவில் ஷேர் பண்ணுவேன், அப்போ பாருங்கள். ஸோ அவ்வளோதான். see you in another video. என்னோடய டே வந்து இப்படி தான் போச்சு. சண்டே டே இன் மை லைஃபு. இப்போ வந்து மேக்கப்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசர் போட்டு படுக்க வேண்டியதான். அவ்வளோதான். see you in another video. இந்தமாரி உங்களுக்கு கண்டென்ட்லாம் பிடிச்சிருக்கு, என்னோடய டே இன் மை லைஃப் இன்ட்ரெஸ்டிங்காக போச்சுன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஹால் கொடுத்துக்கோங்க. பாய். இதேமாரி இன்னும் நிறைய டே இன் மை லைஃப் வீடியோ வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். see you in another video. Tata, bye.